அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் நவராத்திரி நமஸ்காரம். ஆச்சு. நவராத்திரியின் பிரதான நாளான சரஸ்வதி பூஜை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த ஒரே நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபாடு செய்து போதும் போதும் என்று சரஸ்வதி தேவியே சொல்லும் அளவிற்கு புஷ்பங்களால் அர்ச்சித்து, எதுக்கு இதெல்லாம்? ஒரே நாளில் ஞானம் பெறத்தான், அறிவு வளரத்தான். சரி, அப்படின்னா ஆயக்கலைகள் 64னுக்கும் தலைவியாக விளங்குகின்ற அன்னையை பற்றியும் இந்த நாளின் சிக்னிஃபிகன்ஸ் பற்றியும் சில அரிய தகவல்களை உங்களோடு பகிரப் போகிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். படிப்பிற்கு தெய்வம் கலைமகள். ஆனால் இவளுக்கு ஒரு குருநாதர் இருக்கார். அது யார் தெரியுமா? அவர் தாங்க த கிரேட் ஹயக்ரீவர், மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவர். டைரக்டாக நீங்கள் இவரையே வழிபடலாம். இதை பற்றிய ஒரு சுவாரஸ்யம் இதோ. பிரம்மா கிரியேட்டர்னு நமக்கெல்லாம் தெரியும். வித் த சப்போர்ட் ஆஃப் வேதாஸ் அவர் படைப்பு தொழிலை மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார். போட்டி பொறாமை இல்லாத காலம் ஏதுங்க? அதேதான். மது கைடபர் என்ற அரக்கர்கள் தவ வலிமையால் பிரம்மனிடம் இந்த வேதங்களை கவர்ந்து அதை கடலுக்கடியில் எங்கோ மறைத்து வைத்து விடுகிறார்கள். சிலபஸையே திருடிட்டா எப்படிங்க கிரியேட் பண்ண முடியும்? படைப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? உலகம் இருண்டது. பிரம்மா பதைத்து போய் பரந்தாமனிடம் சரணடைய அவர் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டார். அது பெரிய கதை. அக்காலத்தில் குழந்தைகள் குருகுலவாசம் இருந்து கல்வி கற்றார்கள். அப்போல்லாம் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாள்களில் நோ கிளாஸஸ், ஒன்லி ஒர்க் ஷாப் தான். என்ன புரியலையா நேயர்களே? ஆசிரமங்களில் ஏதுங்க லேபு? இது தானே யோசனை. உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கிற மாணவர்களுக்கு பனைமரம் ஏறும் பயிற்சி. ஏறி பனை ஓலைகளை நறுக்கணும். அப்புறம் அதை வெயிலில் உலர்த்தி காய வச்சு பதப்படுத்தி அதில் பாடம் எழுதுவதற்கு ஏற்றாற் போல மாற்றம் செய்வர். அது மட்டுமா, பழைய கரையான் அரிச்ச சுவடிகளில் இருப்பதை பிரதி எடுக்க சொல்லுவார்கள். ஏன்னா அப்போல்லாம் ஜெராக்ஸ் மிஷின்லாம் கிடையாது. பெரிய டாஸ்க் இல்லையாது? அடுத்தது அவங்க வாழுகின்ற இடத்திற்கு வெள்ளையடித்தல், தூய்மை செய்தல், இப்படி போகுங்க. மொத்தத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, செல்வம், வீரம் மூன்றையும் ஒரு சேர பெறுவதற்காக நாம் செய்யும் ஆராதனையே நவராத்திரி. நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழா, பண்டிகை எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கிறது நேயர்களே. அதுதான் பாரத நாட்டின் தனிச்சிறப்பு. நிறைவாக ஒரு அருமையான தகவலோடு காணொலியை நிறைவு செய்கிறேன். மயிலாடுதுறை அருகே உள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் சரஸ்வதி பூஜை அன்று ஒரு வித்தியாசமான அலங்காரத்தை தரிசிக்கலாம். அதாவது கருவறையில் உள்ள தேவியின் திருப்பாதங்கள் கருவறை வெளியில் உள்ள அர்த்த மண்டபம் வரை நீண்டிருக்குமாறு அலங்காரம் செய்யப்படுகிறது. காரணம், பக்த கோடிகள் நேராக தேவியின் பாதங்களில் புஷ்பாதிகளை சமர்ப்பிக்கவே. இன்று வரை இங்கே இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்நன்னாளில் குழந்தைகளுக்கு ஹயக்ரீவ பக்தரான வாதிராஜர் அருளிச் செய்த கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுங்கள். படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. என்ன நேயர்களே, காணொளி பிடிச்சிருந்ததா? சேனலை பாருங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.